எலும்பு வலி, முட்டி வலி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பிரண்டை பொடியை செஞ்சு சாப்பிடுங்க. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன கட்டாக 2 கட்டு தான் நான் வந்து பிரண்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம பொருள் வந்து சேர்த்துக்கலாம். பச்சைக்கடல பருப்பு வந்து ஒரு 75 கிராம் சேர்த்துருக்கேன். அதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து 2 சேர்த்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு அதுவும் படப்படன்னு வெடிக்கும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு பல்லு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு குட்டி குட்டியாக வெட்டி அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தூள் பெருங்காயம் இருந்தாலும் அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப காரம் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பிரண்டையை குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அந்த நாரெலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கையில் வந்து தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் கை வந்து நம்ம நரிக்காமல் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடியும் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.